வணக்கம், வெல்கம் டு ஷானல் சமையல். இந்த வீடியோவில் ரொம்பவே சுவையான சாம்பார் சாதம் ஈஸியாக ப்ரெஷர் குக்கரில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் எடுத்துகிட்டு அதில் 1 கப் அரிசி எடுத்துக்கலாம். இது கூடவே 1/2 கப் அளவு துவரம் பருப்பு. இது ரெண்டையும் நல்லா கழுவிட்டு 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு ப்ரெஷர் குக்கரை சூடு பண்ணி அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்தோம்னா நல்ல வாசனையாக இருக்கும். இது ரெண்டும் சூடானதுக்கப்புறம் ஒரு கொஞ்சமாக வெந்தயம், ஒரு 7-8 வெந்தயம், 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து, அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், இது எல்லாம் சேர்த்து நல்லா பொரியணும். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துடலாம். அடுத்து ஒரு 10 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக வெட்டி சேர்த்துக்கோங்க. ஒரு கீறின பச்சை மிளகாய். இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய்லாம் இந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கணும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா 2 தக்காளியை பொடியாக வெட்டி சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா வதக்கி விடணும். தக்காளியை லேசாக வதக்கி விட்டுட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள். மிளகாய்த்தூள் கொத்தமல்லி தூளுக்கு பதிலாக நீங்கள் சாம்பார் பொடி இருந்ததுன்னா அதுவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இது நல்லா கலந்து அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு நிமிஷமாவது வதக்கிக்கணும். இந்த அளவுக்கு வதக்கினதுக்கு அப்புறமா காய் சேர்த்துடலாம். நான் ஒரு முருங்கைக்காய், ஒரு பெரிய கேரட்டு, அப்புறம் ஒரு உருளைக்கிழங்கு, இது எல்லாத்தையும் சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி வச்சுருக்கேன். அதை எல்லாத்தையும் சேர்த்துடலாம். காயெல்லாம் அந்த மசாலாலேயே நல்லா வதக்கிக்கணும். இந்த அளவுக்கு வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசியும் பருப்பையும் தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுறணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். அடுத்து தண்ணி சேர்க்கணும். அரிசியும் பருப்பும் சேர்த்து 1/2 கப் அளவு எடுத்துருக்கோம். அதுக்கு 5 கப் அளவு தண்ணி சேர்த்தா கரெக்டாக இருக்கும். ஏன்னா சாம்பார் சாதம் கொஞ்சம் குலைவாக இருந்தால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதனால நான் 5 கப் அளவு சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா கலந்து விட்டுறலாம். குக்கரை மூடி வச்சு ஸ்டவ்வை மிதமான தீயிலே வச்சு 4 விசில் வேக வச்சு எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். 4 விசில் வெந்துருச்சு. திறந்து பார்க்கலாம். நல்லா கரெக்டாக வெந்திருக்கு. நம்ம சேர்த்த தண்ணியும் கரெக்டாக இருக்குது. இப்போ இதை மெதுவாக இந்த மாதிரி கிளறி விட்டுடலாம். அவ்வளோதான், ரொம்ப சுவையான சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் கடைசியில் 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலையும் சேர்த்துட்டோம்னா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியதுதான். இதுக்கு சைட் டிஷ்ஷாக அப்பளம், சிப்ஸ் இதெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப சுவையான வாசனையான சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு. வாழைக்காய் வச்சு ஒரு சூப்பரான பொடி மாசு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இது பண்ணுறதுக்கு ஒரு 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். நீங்கள் நல்ல நாட்டு வாழைக்காயாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பொடி மாசோட டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும். நல்ல இந்த பொடியாக இருக்கிற மாதிரி துருவலில் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம தோலை சீவிட்டு 2 நுனியும் கட் பண்ணிவிட்டு நல்லா இப்படி துருவிக்கலாம். எனக்கு நாட்டு வாழைக்காய் கிடைக்கல, அதனால் எனக்கு கிடைச்சதை வச்சு நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் நாட்டு வாழைக்காய் கிடைக்கும்னா நீங்கள் அதில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி 2 வாழைக்காயும் நம்ம துருவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம துருவின உடனேவே நம்ம குக் பண்ணிடணும். ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே துருவி வச்சிட்டிங்கன்னா வாழைக்காயோட கலர்லாம் அப்படியே கருத்து போன மாதிரி ஆயிரும். அதனால் டக்குன்னு செஞ்ச உடனே நீங்கள் பொரியல் பண்ணிடணும். இந்த பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து இது சூடானதும் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் உளுந்து சேர்த்து இது பொரிய ஆரம்பிக்கும் போதே கொஞ்சம் சீரகமும் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக வெட்டி சேர்த்து 2 பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கிக்கலாம். பச்சை மிளகாய்க்கு பதிலாக நீங்கள் காஞ்ச மிளகாய் வேணும்னாலும் சேர்த்துக்கோங்க.
இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம துருவி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வாழைக்காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு 2 நிமிஷம் நல்லா அந்த எண்ணெயிலேயே வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறமா மூடி போட்டு ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சு ஒரு நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். இப்போ திறந்து பார்க்கலாம். நல்லா சுருண்டு வந்துருச்சு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் மட்டும் வேகணும். அதனால் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம். ஒரு 2 கை அளவுக்கு தண்ணி தெளித்து தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ மறுபடியும் மூடி வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் நல்ல லோ ஹீட்லேயே இருக்கட்டும். இடையில மட்டும் அப்பப்போ திறந்து பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 3 நிமிஷம் மேலேயே ஆயிடுச்சு. நல்லா சுருண்டு வந்துச்சு பாருங்கள். அடியிலேயே ஒட்டாமல் வந்திருக்கு. இடையில கிளறி விட்டு நம்ம குக் பண்ணதுனால அடியில் ஒட்டாமல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம பொடி துருவலில் துருவினதுனால ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும். கடைசியில் இதில் ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இது கூடவே நான் கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலையும் சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான். இது சேர்த்திங்கன்னா அந்த வாசனையோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சுவையான வாழைக்காய் பொடி மாஸ் ரெடி. நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி வந்தது அப்படின்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.